ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 746லேருந்து ஆரம்பிக்கிறது. இப்படியெல்லாம் கேட்டு எங்களை சோதனை பண்ணக்கூடாது, சுவாமிக்கு எப்படி அபிப்பிராயமோ அப்படியே செய்யணும் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினார்கள். அவதரிக்க வேண்டுமென்று சுவாமி திவ்ய சங்கல்பம் செய்துவிட்ட பின் இவர்களுடைய சாய்ஸ் என்று ஒன்று எப்படி அதற்கு மாறாக ஏற்பட முடியும்? ஆனாலும் எல்லாம் மானுஷமாக நடக்கிறார் போலவே நடத்தி காட்ட வேண்டும் என்று சுவாமி நாடகமாடுவதில் இப்படி விளையாடினார். ஸ்தபதி ஒற்றுமை எப்படி, சதிபதி ஒற்றுமை எப்படி, பக்தி உள்ளத்தின் தன்மை எப்படி என்றெல்லாம் உலகத்துக்கு தெரிவிக்க இப்படி வரப்பிரசாதத்திலேயே கண்டிஷன் சாய்ஸ் என்று வைத்து விளையாடினார். அவர் இஷ்டப்படி என்று இவர்கள் விட்டவுடன் சந்தோஷமடைந்து ஒரே புத்திரனை அனுகிரகிக்கிறேன், நானே அப்படி அவதாரம் செய்கிறேன், ஆனால் 8 வயசுதான் இருப்பேன் என்று சொல்லி சுவாமி மறைந்து விட்டார். தராசில் ஒரு தட்டில் 100 பிள்ளை, மறுதட்டில் ஒரு பிள்ளை என்றால் 100க்குத்தான் எடை ஜாஸ்தி. ஆனால் அது பௌதிகத்தில்தான். அதைவிட புத்தியின் எடைக்குத்தான் முக்கியம். அப்படி பார்த்தால் 100 பிள்ளைகளும் புத்தி பலத்திலும் 100 சைபர் தான். சைபரில் 1ஆனால் என்ன, 100ஆனால் என்ன? ஒரு பிள்ளையோ சர்வஜன் என்பதால் புத்தியில் இன்ஃபினிட்டி, எடை போடவே முடியாத அத்தனை புத்தி பலம். இப்படி சைஃபர் ஒரு தட்டு, இன்ஃபினிட்டி அனந்தம் எதிர்த்தட்டு என்றால் கொஞ்சம் கூட சரியாயில்லையே என்றுதான் வயசில் எடை மட்டும் வயசில் எடை கட்டும் போது 100 பிள்ளை என்று 100 வருஷம் என்பதற்கு எதிராக ஒரே பிள்ளை என்று 8 வயசு என்றும் சுவாமி வைத்தார். புத்திர பிராப்தி, அதிலும் சுவாமியே அப்படி வரப்போகிறார் என்பதில் அந்த தம்பதி சந்தோஷப்பட்டு கொண்டு ஆயுஷ் விஷயமாக விசாரப்படாமல் அப்புறம் எப்படி செய்கிறாரோ செய்யட்டும் என்று தேற்றிக்கொண்டார்கள். பஜனத்தை பூர்த்தி பண்ணி காலடிக்கு திரும்பினார்கள். பஜனத்தை சுபமாக முடிக்க சமாராதனை பண்ணுவது வழக்கம். அப்படி பண்ணினார்கள். பிராமண சேஷத்தை ஆரியாம்பாள் புஜிக்கும்போது ஐஸ்வர்யமான தேஜஸ் அவளுடைய வயிற்றில் புகுந்தது. அது கர்ப்பமாக ஆகி ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டது. ஜெயந்தி சிறப்புகள். பரம புண்ணியமான அந்த அவதார காலம் ஒரு நந்தன வருஷத்தின் வைசாக சுத்த பஞ்சமியில் அபிஜித் முகூர்த்தத்தில் ஏற்பட்டது. வைசாக சுத்த பஞ்சமி என்றால் வைகாசி மாதத்து வளர்பிறை பஞ்சமி, அதாவது சித்திரை மாத அமாவாசை ஆனவுடன் வரும் பஞ்சமி. அபிஜித் முகூர்த்தம் என்பது சூரியன் நடு உச்சியில் இருக்கும் மத்தியான வேளை. ஜெயப்பிரதமான, அதாவது வெற்றி வழங்கவல்ல முகூர்த்தம். அன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் பரமசிவனை அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம். ராமச்சந்திர மூர்த்தியைப் போலவே 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கும் அபூர்வமான காலத்தில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார். ராமர் மாதிரியே ஆச்சாரியாலும் புனர்வசு நட்சத்திரம் என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது. வைசாக சுத்த பஞ்சமி திருவாதிரை அல்லது புனர்வசு என்ற 2இல் ஒரு நட்சத்திரத்தில்தான் வருவதை பார்க்கிறோம். ஸ்ரீசங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்துக்கு சமமாக எதுவும் இல்லை. இப்படி நான் சொன்னால் பிரகிருத விஷயம், தற்போது எடுத்துக்கொண்ட விஷயம் ஆச்சாரிய சரித்திரமானதால் அதை விசேஷமாக ஸ்தோத்திரிக்கத்தான் வேண்டும் என்பதற்காக ஒரேடியாய் உசத்தி வைத்து சொல்கிறாரா? இல்லாவிட்டால் நாமெல்லாம் ஆச்சாரியாளின் சம்பிரதாயத்தில் தானே வந்தவர்கள் என்பதால் சொல்கிறாரா? அல்லது அவருடைய மடத்தில் அவருடைய பெயரை வைத்து கொண்டுதானே இவர் சுவாமிகளாக ஊர் கூட்டி கொண்டிருக்கிறார் என்பதனால் சொல்கிறாரா என்றும் தோன்றலாம். அதாவது ஸ்வய அபிமானத்தால் தூக்கி வைக்கிறேனாவென்று தோன்றலாம். இப்படிப்பட்ட காரணங்களுக்காக அந்த ஜெயந்திக்கு நான் உயர்வு கல்பித்து சொல்லவில்லை. கல்பனையே இல்லை, மிகையோ ஸ்தோத்திரமோ இல்லை. வாஸ்தவத்திலேயே அதற்கென்று இருக்கும் உயர்வினால்தான் எல்லா புண்ணிய காலங்களிலும் நம்முடைய ஆச்சாரியாளின் ஜெயந்தி தான் பரம புண்ணிய காலம் என்று சொல்கிறேன். புண்ணிய காலங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. சிவராத்திரி, கோகுலாஷ்டமி, ஸ்ரீராம நவமி, நரசிம்ம ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, விநாயக சதுர்த்தி, ஸ்கந்த சஷ்டி, இன்னும் உத்தராயண புண்ணியகாலம், தட்சிணாயன புண்ணியகாலம் என்றெல்லாம் எத்தனையோ இருக்கின்றன. எல்லாமே உத்கிருஷ்டமானவை, அதாவது உயர்வு பொருந்தவை தான். என்றாலும் ஸ்ரீசங்கர ஜெயந்தி தான் சர்வோத்கிருஷ்டமானது, எல்லாவற்றையும் உயர்வு பொருந்தியது என்பது வாஸ்தவம். எப்படி? மற்ற புண்ணிய காலங்கள் சொன்னேனே, வேதங்களாலேயும் புராணங்களாலேயும் அநேக சாஸ்திரங்களாலேயும் சித்தமான அந்த புண்ணிய காலங்களையெல்லாம் தொன்று தொட்டு யுகங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருப்பவை. இந்த புண்ணிய காலம், அதாவது ஸ்ரீ ஜெயந்தி, அவற்றுக்கெல்லாம் ரொம்பவும் பிற்பாடுதான் உண்டானது. ஆனாலும் இதுவே சர்வோத்கிருஷ்டமானது என்றால் எப்படி? சரி, இந்த புண்ணிய காலம் எதற்காக உண்டாயிற்று?
வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் புனருத்தாரணம் பண்ணுவதற்காகத்தான். இந்த புண்ணிய காலம் ஸ்ரீ சங்கராவதாரம் ஏற்படாமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.